அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம் யாத்ராகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 24, 25 நான் வாசிக்கிறேன். நீ அவர்களுடைய தேவர்களை பணிந்து கொள்ளாமலும் சேவியாமலும் அவர்கள் செய்கைகளின்படி செய்யாமலும் அவர்களை நிர்மூலம் பண்ணி அவருடைய சிலைகளை உடைத்து போடுவாயாக. உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. இங்கே ஒரு அழகான ஒரு காரியத்தை சொல்றாரு. நீ உன் நடுவில் இருக்கிற விக்கிரகத்தை நீக்கிடு, சிலைகளை உடைச்சு போடு, விக்கிரக ஆராதனை செய்யாத. இதை நீ விடும்போது, விக்கிரக ஆராதனை நமக்கு வரும் இந்த ஸ்டாச்சு மட்டும் நம்ம நினைக்கிறோம். பொருள் ஆசை, பண ஆசை, சில விதமான மேன்மைகளை விரும்பி ஓடுவது, சில இப்படிப்பட்ட காரியங்களை தான் என்ன சொல்ல விக்கிரகாரன். நகை ஆசை, இப்படிப்பட்ட உருவகப்படுத்தி பார்க்கக்கூடிய மேலானவைகளை தான் என்ன சொல்றாரு விக்கிரகாராதனை. இன்க்ளூடட் விக்கிரக தேவர்கள் கூட இன்க்ளூட சேர்ந்து தான். அது மட்டும் இல்லை, இது சேர்ந்து தான். அப்போ இப்படிப்பட்டவைகளை உங்களிருந்து விலக்குங்கன்றார். அது நீக்குங்க. இஸ்ரேல் மக்களை சொல்ற நகைகளை கழட்டி போடுங்க அப்படிங்கிறாரு. ஏன்னா அவங்க ஏன் அதை நகையை ரொம்ப மேன்மைப்படுத்தி இந்த கழுத்து குனிஞ்சு பார்க்க முடியாத அளவுக்கு இருக்குமா. இந்த சரப்பணிகள் போடுறது குனிஞ்சு பார்க்க முடியாது, இதுதான் பார்ப்பாங்க. அதுதான் சொல்றாரு வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் அப்படின்னாரு. அதுக்காக சொல்றாரு குனிஞ்சு பார்க்குற நகை இருக்கு. அப்படி நகை விரும்பிகள், நகை வெறித்தனமா போடுறவங்க. நகை போடுறது தவறல்ல, ஆனால் நகையை வெறித்தனமா அதை வேதம் என்ன பண்ணல, அனுமதிக்கல. அப்போ நகை போட்டிருந்தாங்க, அதை கழட்டுங்கன்னா ரொம்ப அடங்கா கிடாரித்தனமா இருந்தனால தான் அதில் என்ன பண்ணி சொல்லியிருக்காரு, கரெக்டாக சொல்றாரு. அப்போ இப்படிப்பட்ட விக்கிரகங்களை விளக்குனீங்கன்னா நான் உங்களுக்கு என்ன பண்ண மாட்டேன், விளக்கிட்டு நீங்கள் என்னையே சேவிக்கும், அதாவது நீங்கள் கர்த்தரையே சேவிக்கும். அவர் சொல்றாரு, நான் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன். அதாவது ஆகார குறைவில்லாத ஒரு வாழ்க்கையை நான் உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்றாரு. நிறைய வீடுகளில் ஆகார குறைவுகள் இருக்கு. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், ஆண்டவர் அறியாத பிள்ளைகள் இருக்கும்போது எப்படி வரும்போது அதே போல சில குடும்பங்கள் இருக்கிறத பார்க்க முடியுது. நிறைய என்ன சொல்றது, சில மனிதர்களையே விக்கிரகங்களா பார்க்குறோம். எஜமானன் சில உறவினர்களை அவங்கள பெருசா தூக்கி வச்சு அவங்கள விக்கிரகத்தை மாதிரி, அது தேவன் விரும்பவில்லை. மகிமை எல்லாம் யாருக்கு தான், தேவனுக்கு தான் போகும். அப்போ இப்படிப்பட்ட ஒரு மனநிலை வரும்போது உங்க வாழ்க்கையில தேவன் ஆகார குறைவை நீக்குகிறார். அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதிக்க சொல்றார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன், அதை நான் நீக்கி போட்டுருவேங்கிறார். வியாதிங்கிற கூரையை என்ன பண்ணிடுவேன், நீக்கிடுவேன்றார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், நிறைய குடும்பங்களை வியாதி நோய்கள் போட்டு வாட்டி வதச்சி இத்தனை குடும்பம் கஷ்டப்பட்டு ரொம்ப லோல்பட்டு இருக்கிறத பார்க்கணும். ஆகார குறைவினால, பண நெருக்கடிகளினால எப்பவும் ஒரே வேதனையோடையே இருப்பாங்க, எப்பயும் ஒரு துக்கத்தோடு இருப்பாங்க. தேவைகள் எல்லாருக்கும் இருக்கும், ஆனால் ஒரு நிலையான சமாதானம் இருக்கிறத பார்க்க முடியும். சில பேருக்கு அந்த சமாதானம் இல்லாமல் வேதனையோடையும் துக்கத்தோடையும் காலத்தை ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளை, தேவனுக்கு முதலிடம் கொடுங்கள், தேவனை சார்ந்திருங்கள், தேவனாகிய கர்த்தரையே சேவியுங்கள், அவரையே தொழுது கொள்ளுங்கள். அப்பொழுது ஆகார குறைவுகள் மாற்றுவார், வியாதியை விலக்கி போடுவார், நீங்கள் ஆரோக்கியத்தோடு இருப்பீர்கள். நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வியாதிகளை நீக்குகிறவரே, குறைவுகளை மாற்றுகிற வெறும் ஆகார குறைவு மட்டுமல்ல, எங்கள் வாழ்க்கையில் இருக்க எல்லா குறைவுகளையும் நீக்க நீர் வல்லவராயிருக்கிற அதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவையும் ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் எத்தனையோ காரியத்தில் குறைவுள்ளவர்களாயிரு கர்த்தரை நம்பி இருக்கிறவர்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, குறைவுபட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. நாங்கள் குறைவுபட்டு போவதில்லை ஆண்டவரே. எங்கள் வியாதி படுக்கையை மாற்ற நீர் மிக நல்லவராக இருக்கிறீர். அதற்காக நம்ம துதிக்கிறோம். பார்க்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உண்மை நாங்கள் முக்கியத்துவப்படுத்துகிறோம், நம்முடைய பிள்ளைகள் முக்கியத்துவப்படுத்துகிறார்கள். நீர் எல்லாவற்றையும் மாற்றி சமாதானமாய் ஆசீர்வாதமாய் வைப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.